கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு நாம் போய் கொண்டிருப்போம். எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, துன்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நம்மை கர்த்தர் விடுவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. பிரியமானவர்களே, நம் கர்த்தரை நம்பி வாழ்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நாம். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளுகிறது. அவருடைய கிருபை நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த சத்துருவின் கிரியைகளோ, எந்த பொல்லாத கிரியைகளோ நம்மை தொட முடியாது. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து அது பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், நீதிமான்களை வாழ்வோம். நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கும். நீதிமான் பொய் பேச்சை வெறுத்து உண்மையோடு வாழ்கிறான். நீதிமான் கர்த்தரை துதிக்கிற ஜனமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாய், உண்மை உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு, விருப்பத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதிலிருந்து எப்படி வெளியே வருவது, இந்த கடன் என்ற உபத்திரவத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நாம் யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மை அவர் விடுதலையாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அது ஒரு நாள் கடந்து போகும். ஹல்லேலூயா. நாம் அவரை கூப்பிடும் போது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, ஜெபிக்கும் பொழுது எல்லா உபத்திரவங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் நீக்கி நம்மை விடுதலையாக்குவார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய உபத்திரவங்கள் மாறிவிடும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்பொழுது நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்துக்கு திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாய், செம்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளோடு எங்களோட பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தினால் நிரப்புங்க, நம்முடைய வல்லமினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையோடு பிரிவினையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும். அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையமாய் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.